வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போனால் போது பொழைச்சி போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான நியூஸுக்கு போகலாம். செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் மண்டே நைட் ராவை பற்றி தான். இந்த வாரம் ராவோடைய வியூவர்ஷிப் 16,45,000. இது அமெரிக்காவில் பார்த்த ஆடியன்ஸோட எண்ணிக்கை மட்டுமே. இது டிவியில் லைவாக போடுவாங்கள்ல, பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாட்டாலும் இது ஒரு டீசெண்டான வியூவர்ஷிப்னு சொல்லப்படுது. போன வாரம் ரா நல்லா தான் இருந்தது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைல்ல. ஷேமஸுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட நம்ம குந்தர் கூட ஒரு மேட்ச் போட்டாரு. நமக்கே தெரியும் குந்தருக்கும் ஷேமஸுக்கும் மேட்ச் நடந்ததுன்னா த பெக்கர் மேட்ச்னு. ஆமாம், பெக்கர்னா பிச்சைக்காரன் தானே. சரி, அவங்க பாஷையில் என்னத்தையோ சொல்லி போட்டு இப்போ அந்த மேட்ச்சில் குந்தருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் ஷேமஸுக்கு நிறைய இன்ஜுரிலாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்குதான். ஷேமஸை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சண்டை போடாதீங்க, லைவ் ஷோஸ்லாம் அவருக்கு ஒரு மேட்சஸ்லாம் நடந்துருக்குது, லைவ் ஷோஸ்லாம் வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெஸ்லிங் கீழருக்கு மீண்டும் ரிட்டர்ன் ஆனார். அது மட்டும் இல்லாமல் ஷேமஸுடைய பாடி ஷேப்பை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 weeksல பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடி கெய்னிங்கை எப்படி மாற்றிருக்காருன்னு தெரியும். அதாவது ஷேமஸ் ரிட்டர்ன் ஆகும்போது தொப்பை கிப்பெல்லாம் போட்டுட்டு அமுல் பேபி பேரி வந்தார். இப்போ பாருங்கள், அந்த தொப்பையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பிகாஸ் ஷேமஸ் மீண்டும் அவருடைய ஒர்க் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மீண்டும் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சதுனால கூடிய சீக்கிரம் பழைய ஷேமஸாக 6 பேக்கோட பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வர போகிறாரு. அதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷேமஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன தான் ஃபிசிக்கலாக ஷேமஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தாலும் சண்டை போடுறதுல கொஞ்சம் தடுமாறுறாரு. பிகாஸ் அவருக்கு ஸ்பைனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஷேமஸ் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா ரிஸ்கான மேட்சஸ்லாம் சண்டை போடுறதை தவிர்த்து விட்டு, இப்போ ரேமஸ் ஸ்டேடியெலாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்கான மேட்ச்லேயே சண்டை போடுறாரு, ஒரு பாதுகாப்பான மேட்சஸில் தான் சண்டை போடுறாரு. மிந்தி மாதிரி ரிஸ்கான மூவ்ஸ்லாம் எடுக்க மாட்டேக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேமஸும் சண்டை போட்டால் நல்லா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு நான் ரிஸ்காக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னார்னா மீண்டும் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷேமஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு இன்ஜுரியை வாங்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு WWE சாம்பியனாக இருக்கிறாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கோடி ரோட்ஸுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்பரண்ட்டை பார்த்தீங்கன்னா WWE ஃபியூடு அகேன்ஸ்டில் ஒன்றும் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்லாம் தெரியும். கோடி ரோட்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, ஆப்பனண்ட் யார், எப்படிலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து காய் நகர்த்துற வச்சு சொல்ல முடியும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நினச்சாங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு தரமான ஆப்பரண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எதிரி யார் கேட்டிங்கன்னா வைப்பர் ராண்டி ஆட்டன். இப்போ ராண்டி ஆட்டனை டீம் RKO அப்படிங்கிற டீமில் போட்டு கொல்ல போகிறானுங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது இந்த மேட்ச் நடக்காது. அதுதாங்க கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆட்டன். ராண்டி ஆட்டன் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். நம்ம ஃபேஸ்டனா கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு. 2 பேருக்குள்ள அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இதுக்கு மேலே என்ன வேணும், சில்லறையை தூக்கி எறிகிற வேண்டியதானே. அந்த மாதிரி ஒரு கொலை மாசான மேட்ச். கிட்டத்தட்ட எப்படின்னா ட்ரூ மேக்கின்டருக்கும் ராண்டி ஆட்டனுக்கும் ஒரு ஃபியூட் போச்சு. அதே போல் ராண்டி ஆட்டனுக்கும் ஜெஃப் ஹார்டிக்கும் ஒரு ஃபியூட் போச்சு. டேனியல் பிரையனுக்கும் ராண்டி ஆட்டனுக்கும் கூட ஃபியூட் போச்சு. ஜான்சனா ராண்டி ஆட்டன் ஃபியூட் போச்சு. அதே போல் இந்த மேட்சும் ஒரு வரலாற்று, ராண்டி ஆட்டன் கெரியரில் ஒரு வரலாற்று மேட்சாக கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆட்டனுக்கும் இருக்கும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்காக பண்ண மாட்டேங்காங்க. வீணா போனா மண்ணா போனா என்ன ஆனா போனா எனக்கு என்ன, இப்போதைக்கு இந்த மேட்சை நான் எப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகார் இருக்கிறாங்க. WWE பொறுத்த வரைக்கும் ஏன் ஆஃப்டர் ரசல்மனியா இப்படி சொதப்புறாங்கன்னு தெரில. 2 நியூ வேர்ல்ட் சாம்பியன், நியூ டாக்டிக் சாம்பியன், நியூ உமன்ஸ் சாம்பியன் சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூன்னு கொண்டு போயிருக்கிறானுங்க. பட் ஆனால் ஃபியூட் பேஸ் படி, ஸ்டோரி லைன் பேஸ் படி நல்லா இல்லை. போன வருஷம் ரசல்மேனியாலாம் பாருங்கள், கோடி ரோட்ஸ் ப்ராக் லெஸ்னருக்குள்ளே தரமாக பேக்லாஷ்குள்ளே நல்ல ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க, நல்லா இருந்தது. பட் நான் ஆஃப்டர் ரசல்மேனியா ரா ஸ்மாக்டவுன் 2மே பார்த்தீங்கன்னா டோட்டலாக படுத்துக்கிட்டு நல்ல ஃபியூடை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வகையில் WWE ஏதாவது பண்ணுறானுங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் எத்தனை பேர் ராண்டி ஆட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு ட்ரீம் மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆல்ரெடி உங்களுக்குள்ள நிறைய மேட்ச் நடந்திருக்குது. பட் ஆனால் இப்போ கோடி ரோட்ஸ் இருக்கிற பொசிஷனுக்கும் ராண்டி ஆட்டன் ஒரு பயங்கரமான ஹில்டனாக மாதிரி அந்த பொசிஷனில் கோடி ரோட்ஸ் கூட மோதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதல்லவா?
ஜான்சனா ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வர போகிறாரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். ஆனால் ரெட் கலர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையோ ப்ளூ கலர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையோ தொட்ட கூட முடியலங்க. ப்ளூ கலர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஸ்கூல்லலாம் மோதினார். பட் ஆனால் தொடக்கூட முடியலங்க. இப்போது நம்ம ஜான்சனா ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கான மெயினான 2 புதிய சாம்பியன்ஷிப் இருக்குது. ஒன்று அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப், இன்னொன்று வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். 2த்தையுமே ஜான்சனா வெற்றி பெற்றதே இல்லை. சரி, நான் ஒன்று கேட்குறேன் ஜான்சனா ஃபேன்ஸ், நீங்கள் எத்தனை பேர் ஜான்சனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? அப்படிப்பட்டவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேப்பர் மணி இந்த பேங்க், அது அடுத்த மாதம் தான் நடக்க போகுது. சரி, மணி இந்த பேங்கை விடுதலுங்க. அதில் யாரெல்லாம் மென்ஸ்க்கான மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வந்திருக்குது. முதல் இடத்துல இந்த வருடம் மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சாமி ஜயன். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு ஒருவேளை சாமி ஜயன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தோற்று போயிட்டாருன்னா அவருடைய ஹோம் டவுன் கிடையாது, ஹோம் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா WWE கனடாவில் பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துகிறாங்க மணி இந்த பேங்கை. அதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றால் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே இருக்கும். சாமி ஜயன் வேர்ல்ட் சாம்பியன் ஆன மாதிரி இருக்கும். அப்படி சாமி ஜயன் கண்டிப்பாக மணி இந்த பேங்கை வின் பண்ணால் கோடி ரோட்ஸ் கிட்ட கேஷிங் பண்ணணும்ப்பா. அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இந்த பக்கமே வரானுங்க. கோடி ரோட்ஸ் கிட்ட நம்ம கேஷிங் பண்ணால் செம்மையாக இருக்கும்ல. ஸோ 2வது இடத்துல யார் இருக்கா பார்த்தீங்கன்னா LA Knight. போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு டேமியன் பிரிஸ்டோட மணி இந்த பேங்க் இவர் கையில் வர வேண்டியது. ஆனால் டோட்டலி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. போன வருஷம் லண்டனில் பார்த்தீங்கன்னா LA Knight லேடரில் ஏறும்போது இந்த அளவுக்கு ஷேர் பண்ணாங்கன்னு அவ்வளோ சப்போர்ட் இருந்ததுப்பா. பட் ஆனால் வின் பண்ணலை. பட் ஆனால் திஸ் இயர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. LA Knightடும் மணி இந்த பேங்கை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 3rd ஒன் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோமன் ரெயின்ஸ். பொதுவாகவே நான் இந்த ப்ராக் லெஸ்னர் ஸ்டோரி எடுத்து சொல்கிறேன். ப்ராக் லெஸ்னர் இப்படி தான் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணி மீண்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆனார். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்கு இருக்குது. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய கெரியரில் வின் பண்ணாத ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்க். அந்த மணி இந்த பேங்கை வின் பண்ணாருன்னா இந்த தடவை வின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கிறதுனால மணி இந்த பேங்கும் ஹைப்பாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் சாம்பியன் ஆகிற மாதிரியே இருக்கும். ரசிகர்கள் மத்தியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்னதில் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரோமன் டீமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எக்னாலஜி சிம்பிள் தெரியும்ல அதை கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் LA Knightக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் சாமி ஜயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் 3 பேருக்குமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னத்தை பண்ண